வலியுறுத்துகிறது. குறிப்பா யார் அந்த சார்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய போஸ்ட் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் குறிப்பிடப்படும் அந்த சார் யார் குறித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் குறிப்பிடப்படும் யார் அந்த சார் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. ஆகவே அரசு, குறிப்பாக காவல்துறை, நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. குறிப்பா யார் அந்த சார்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய போஸ்ட் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். அனுமதி வழங்காம இருக்காங்க, அதனால பிரச்சனைகள் ஏற்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.